நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். தலைமைச் செயலர் மாற்றப்பட்டிருக்கிறார், உளவு பிரிவு டிஜிபியும் மாற்றப்பட்டிருக்கிறார். என்ன காரணம் நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போடப்பட்டு வருகிறது. காவல்துறை அனுமதி மறுப்பு கடைசி நேரத்தில் தெரிவிக்கிறது. சென்னையில 2 தினங்களுக்கு முன் நடைபெற்றது அப்பட்டமான தாவேகா தலைவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று நான் பார்க்கிறேன். அவர் தேர்தல் பிரச்சாரத்தை 3 மணி நேரத்திற்குள் 2 வெவ்வேறு பகுதிகளில் முடித்துவிட வேண்டும் என்ற உத்தரவு சற்றும் நியாயமற்ற உத்தரவு. அது தேர்தல் கமிஷன் சென்னை மாவட்ட தேர்தல் ஆணையராக இருப்பவர், பொறுப்பாக வகிப்பவர் திரு குமரகுருபரன் IAS. அதே போல காவல்துறைக்கு பொறுப்பு வகிப்பவர் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர். ஆகவே இவர்கள் மீதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் தலைமை தேர்தல் ஆணையரிடம் புகார் தெரிவித்திருந்தது. இந்த புகார் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு சில அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னமும் சில அதிகாரிகள் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஏனென்றால் மற்ற கட்சிகளுடைய தலைவர்களுக்கு பொருந்தாத விதிமுறைகள், பொருந்தாத வழிமுறைகள் விஜய்க்கு மட்டும் ஏன் நிபந்தனையாக மாற்றப்படுகின்றன, விதிக்கப்படுகின்றன என்பது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. ஆளுங்கட்சி திருப்தி அடைகிற வகையிலே சில அதிகாரிகள் சென்னையிலே அப்பட்டமாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. டிஜிபி அனுப்பி இருக்கிற சுற்றறிக்கையும் கூட அதைத்தான் உணர்த்துகிறது. இத்தகைய புகார்கள் எழாதபடி கவனமாக இருக்க வேண்டும். யார் தங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள், அவர்கள் என்ன லெவல் ஆபீசர் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நான் கேள்விப்படுவது உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் விடுப்பில் இருந்து கொண்டு கூட இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுவதாக ஓரிரு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் என்னிடத்தில் தனிப்பட்ட முறையிலே சொன்னார்கள். ஆகவே இப்படிப்பட்ட அதிகாரிகள் பந்தாடப்படுவது நியாயம்தான் என்பது என் பார்வை. இன்னும் சில அதிகாரிகள் கூட மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. யாரை குறிப்பிட்டு சொல்றீங்க? இல்ல, சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் மற்றும் சென்னை மாநகர மாவட்டத்துறை தேர்தல் அலுவலராக இருக்கக்கூடியவர், இவர்கள் மீதெல்லாம் புகார் இருக்கிறது. இத்தகைய புகார்கள் நியாயமானவையா என்று பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். நன்றி துக்ளக் ரமேஷ். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.